மகிமை நின்றது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்ப்பின் ஆவிகள் விலகும்படியாக, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற சத்துருக்கள் விலகி ஓடும்படியாக, ரட்சிப்பை கெடுக்கிற பொல்லாத வல்லமைகள் கட்டப்படும்படியாக கர்த்தருடைய கரமனை ஆளுகை செய். கர்த்தருடைய கரமனை ஆளுகை செய். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாகத்தோடு, ஏக்கத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு அவர் சமூகத்திலே நீ வந்திருப்பாயானா, ஒரு வாஞ்சத்துக்கு பெருகுமானா, உனக்குள்ள ஒரு தாகம் இருக்குமானா, அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் கொடுக்கிற இந்த தண்ணீர் என்றைக்கும் உனக்கு தாகம் எடுக்காது. நான் தருகிறது அபிஷேகம் என்றைக்கும் தலையை குனிய பண்ணாது. இந்த அபிஷேகம் தலையை உயர்த்தும். எதுவுமே நம்புறேன், எதுவுமே நம்புறேன். இந்த அபிஷேகம் தலையை உயர்த்தும். இந்த அபிஷேகம் வாக்கியை உயர்த்தும். இந்த அபிஷேகம் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவுமே தாகமானிக்கிற, எதுவுமே தாகமானிக்கிற, உன்னை தேடி ஒருவர் வருவார். உன்னை தேடி ஒருவர் வருவார். ஆமென். உன்னை தொட்டு விடுதலையாக்கும்படி ஒருவர் வருவார். ஆமென். எஸ் லார்ட், தேங்க் யூ லார்ட். உன்னை தொட்டு உனக்கு அற்புதம் செய்யும்படியாக உன் அருகிலே ஒருவர் வருவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைய வேண்டும். எதுவுமே நம்புறேன். பரிசுத்த ஆவியை என்னை தொடுவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என் தலைமையில் வரும். நான் பலனடைவேன். நான் பலனடைவேன். அது மகிமையான ஆவி, அது அக்கினியாய் வரும், அது வல்லமையான ஆவி. எஸ், அவர் வருவார், அவர் வருவார், அவர் வருவார். உன்னை தொடுவார், உன்னை தொடுவார். எதுவுமே நம்பிக்கை இருக்கிறேன், எதுவுமே நம்பிக்கை இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். ஜீவத்தை
வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்கிற ஆவியானவரே என் மேல் இறங்கி வருவீராக, ஆவியானவரே என் மேல் அசைவாடுவீராக, ஆவியானவரே என் மேல் இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் கூடி வந்தார்கள், அவர்கள் கூடி வந்தார்கள், விசுவாசமாய் வந்தார்கள், ஒரே ஆவியில வந்தாங்க. அவர் ஒருவரையே உயர்த்தினார்கள், அவர் ஒருவரையே மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். அவரை அவர்கள் மகிமைப்படுத்தும் போது அவர் பெரும் காற்றாய் வந்தார், பெரும் இடி முழக்கத்தை போல வந்தார், பரலோக அக்னியாய் இறங்கி வந்தார், வரங்களை தந்தார், பாசுகளை உண்டாக்கினார், கிருபைகளை கொடுத்தார், மகிமையை வெளிப்படுத்தினார், வல்லமைக்குள்ளாக நிரப்பினார். அவர்களை 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 சாட்சியாக நிற்க வைத்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, ஹல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், எத்தனை பேர் நம்புறேன், நான் நிற்கிற இடத்துல மகிமையான அபிஷேகத்தின் ஆவி, பரிசுத்தாவின் வல்லமை எங்களை இறங்கி வருவா. எத்தனை பேர் நம்புறேன், எத்தனை பேர் நம்புறேன். ஒரு புதிய பலனை உனக்கு கொடுக்க, ஒரு புதிய பலனை உனக்கு தர, ஒரு புதிய சுரத்தை உனக்கு தர, ஒரு புதிய அபிஷேகத்தை உனக்கு கொடுக்க, ஒரு புதிய வரத்தை உனக்கு கொடுக்க. ஓ நன்மை, உன் அருகிலே உன் அருகிலே உன் அருகிலே ஒருவர் வரப்போகிறார், உன்னை தேடி ஒருவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த தைலத்தினாலே, ஒரு பரிசுத்த தைலத்தினாலே உன்னை அபிஷேகம் பண்ண போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தலை உயர போகுது, உன் கொம்பு உயர்த்தப்பட போகுது, உன் சத்துரு விழப்படா. அபிஷேக தைலம் உன் தலைமையில் வரும்போது உன் கட்டுகள் அழிக்கப்பட போது, இருளின் ஆவி, அடிமத்தத்தின் ஆவி விலகி ஓட போது, அக்னியாய் வருவா, அக்னியாய் வருவா, அக்னியாய் வருவா. உன் ஆவி ஆத்மா சரித்துக்களே அக்னியாய் வருவா. உன் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பரலோக அக்னி வரும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தாகம் அளிக்கிற, எத்தனை பேர் தாகம் அளிக்கிற, எத்தனை பேர் வாஞ்சோடு நிற்கிற. ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு, நம்பிக்கை அடைக்காத, நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு இரு. இன்னைக்கு உன் சூழ்நிலை மாறட்டும், இன்னைக்கு உன் பிரச்சனை மாறட்டும், இன்னைக்கு உன் நெருக்கங்கள் மாறட்டும், இன்னைக்கு உன் கட்டுகள் உடையட்டும், இன்னைக்கு பிசாசு ஓடட்டும், இன்னைக்கு வியாதி சுகமாகட்டும், இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தருடைய ஆவி உன்னை இறங்கி வரல. எத்தனை பேர் காத்திருக்கிற, எத்தனை பேர் காத்திருக்கிற, எத்தனை பேர் காத்திருக்கிற. ஆமென். காத்திருந்தவர்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வருவார், காத்திருக்கிறவர் இறங்கி வருவார். ஆமென். அவர்கள் புதிய பலனை தெரிந்து கொள்வார்கள், புதிய பலனை அடைவார்கள். ஆமென். உன்னை தேடி ஒருவர் வரப்போறார், உன்னை தேடி ஒருத்தர் வரப்போறாரு. அவர் மகிமையான வல்லமையானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கண்ண முடியும், அப்படியே கண்ண முடியும். வாரும் தூய ஆவி, பிரசனத்தை வாசிக்கி வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும்.
வல்லமையின் ஆவியானவர். வேதத்துல இப்படியா ஒரு வார்த்தை உண்டு. அவர் பூட்டின வீட்டுக்குள்ள வந்தாரா? அவர் பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் வந்தாரா? உன் இருதயம் பூட்டப்பட்டிருந்தா கூட அந்த இருதயத்திற்குள்ளாக உன் நன்மைகள் பூட்டப்பட்டு இருந்தா கூட அந்த நன்மைகளுக்கு நடுவாக உன்னை துன்பப்படுத்துகிற பிரச்சனைகள் மத்தியில என்ன விதமான தாழ்பாடுகள் இருந்தாலும் அதற்கு நடுவுல வந்து நிற்கிறவர். உன் மத்தியில அவர் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளாக அவர் பிரவேசித்தார். பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உணர் எல்லா வாய்கள் வல்லமையா என்னை நீரைத்து நாகமானே 6 தடவை நதியில மூழ்கிட்டேன். 6 தடவை நதியில மூழ்கிட்டேன். இன்னும் ஒரே ஒரு தடவை உன் தேவனை விசுவாசித்து உன் தேவனை நம்பி அந்த நதியில மூழ்கி எழு. இன்னும் ஒரு வாட்டி எத்தனையோ தடவை இந்த அபிஷேக ஆராதனைக்கு வந்திருப்ப. இந்த ஆராதனையை ஒரே ஒரு தடவை உன் தேவனுக்காக நம்பிக்கையோட நில்லு. கர்த்தர் சொல்கிற வார்த்தை, என் ஜனமே நம்பிக்கையோட இரு. இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ கர்த்தர் தர போறாரு. அவர் சொல்ற வார்த்தை, இந்த உலகத்தை உனக்கு என்னென்னமோ கொடுத்திருப்பான், என்னென்னமோ செஞ்சிருப்பான். ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பட போறேன். இப்போ உனக்கு உன்னை தேடி சௌக்கியம் வரப்போது, ஆரோக்கியம் வரப்போது, உன்னை தொடப்போது. உன் பிரச்சனைகள் இருந்து ஒரு விடுதலை உண்டாக போகுது. இது எங்களால கூடாதப்பா, கூடாது. என் தேவனால எல்லாம் கூடும். விசுவாசம் கைகளை உயர்த்தி, என்னால முடியாது, என் பிரச்சனைகள் இருந்து, என் வியாதிகள் இருந்து என்னை விடுவிக்க என்னால முடியாது. என்னை தேடி ஒருத்தர் வரப்போறாரு. அவரால முடியும். ஆயத்தம் சொல்ல, என் தேவனால முடியும். ஹல்லேலூயா. ஒரு வல்லமை உன்னை தேடி வரப்போகுது. அந்த பிரசன்னத்துக்காக காத்திரு. நாகமானே எத்தனையோ தடவை ஆராதனைக்கு நீ வந்திருக்கலாம், எத்தனையோ வாட்டி ஜெபத்துக்கு நீ வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்ற வார்த்தை, இன்னும் ஒரு தடவை என்னை நம்பு, இன்னும் ஒரு தடவை என்னை விசுவாசி. முழு உள்ளத்தோட நில்லு, முழு பலத்தோட நில்லு. என்னால சுகமாக்க முடியும், நீ நம்பி நில்லு. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே. காத்திருக்கிறவங்க, கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க வார்த்தை சொல்ற வாங்க. புது பலன் உண்டாகும். கர்த்தருக்கு காத்திருந்தா புது பலன் உண்டாகும். இப்போ சொல்லு. உன்னை தேடி ஒரு நேசரின் ரத்தம் உன்னை தேடி வரப்போகுது. அவருடைய வல்லமை உன்னை தேடி வரப்போகுது. என்னை தேடி வந்து என்னை மீட்டெடுத்தவன். வருத்தத்தோடு பாரத்தோடு வந்திருக்கியா? இதோ உனக்கு விடுதலை, இதோ எனக்கு உனக்கு விடுதலை. கர்த்தர் என் சுமைகளை நீக்கி போட்டார் என்ற வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ நடக்க முடியாம கூட வந்திருக்கலாம், நிமிர முடியாம கூட வந்திருக்கலாம். இன்னைக்கு உன் கால்களை கர்த்தர் மான் கால்களை போல இந்த ரத்தம் உன் மேலே வைக்கப்படும் போது, இந்த அபிஷேகத்தின் எண்ணெய் உன் தலைமையில வைக்கப்படும் போது, உன் கால்
ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடு. உழந்து போயிருக்கிற என் வாழ்க்கையில, உழந்து போயிருக்கிற என் வாழ்க்கையில உன்னுடைய ரத்தத்தால ஒரு விடிவு உண்டாகணும். உன்னுடைய ரத்தத்தால ஒரு ரட்சிப்பு உண்டாகணும்ப்பா. உயிரடையட்டும். லாசருவே, 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 வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. லாசருவே, வெளியே வா. வல்லமை வல்லமை போகுது, வல்லமை வல்லமை போகுது. ஆவி ஆவி போகுது, ஆவி போகுது, ஆவி போகுது. உன் வாழ்க்கைக்குள்ளாக, உன் வாழ்க்கைக்குள்ளாக ஆவி கடந்து போகுது. லாசருவே, ஆசீர்வாதமே, ரட்சிப்பே, வெளியே வா. இப்ப சொல்லு, இப்ப சொல்லு, கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய வல்லமையால நான் சுகமான, உம்முடைய வார்த்தையால நான் சுகமான, உம்முடைய தழும்புகளால நான் சுகமான, உம்முடைய தயவால, உம்முடைய தயவால நான் சுகமான. உம் வல்லமையால் சுகமானே. ஒரு தடவை வார்த்தையை மறந்துடாதே. நாகமானே, இன்னும் ஒரு தடவை உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. இப்போ 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 உலர்ந்த எலும்ப பார்த்து, உலர்ந்த எலும்ப பார்த்து ஆவியை அனுப்பி கட்டளை கொடு, கட்டளை கொடு. என் வாழ்க்கையில உடைய தழும்புகளால, உடைய வார்த்தையால, அன்றே உடைய வல்லமையால நான் சுகமானேன். இன்னைக்கு உன் உடம்புல இருக்கிற பிரச்சனை தீரணும், உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை தீரணும். இது யாராலே முடியாது, இது யாராலே முடியாது. கர்த்தருடைய ரத்தத்தினால, அவருடைய வல்லமையால. ஓ சுகம்பலன் எனக்குள்ளே, ஓ சுகம்பலன் எனக்குள்ளே, சுகம்பலன் எனக்குள்ளே. சொல்லு சொல்லு சொல்லு, சுகம்பலன் எனக்குள்ளே, சுகம்பலன் எனக்குள்ளே. ஓ சௌக்கியம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். அவர் வார்த்தைகளை உண்மை உள்ளவர், வார்த்தைகளை உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தை இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போயிடும். அந்த வார்த்தை மாறாது, அந்த வார்த்தை ஒழியாது. இப்போ சொல்லு, கரங்களை தட்டி ஆயத்தமாக. அவர் சொல்றாரு, என்னை சந்திக்கும்படி, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியால் பரவி பாயுதே. 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 சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே.
ரோட்ல போய் கத்த முடியாது. ரோட்ல போய் கத்த முடியாதுல்ல. ரோட்ல போய் உன்னால கத்த முடியாதுல்ல. உன் வீட்டுக்குள்ளாக கூட கத்த முடியாதுல்ல. உன் மனசுல இருக்கிற பாரத்தை, உன் மனசுல இருக்கிற பிரச்சனைய, உன் உடம்புல இருக்கிற விலகினத்தை அதை நினைச்சு அப்படியே கூப்பிடா. சத்தமா நானே எவ்வளவு சத்தமா கூப்பிட முடியுமோ அவ்வளவு சத்தமா கூப்பிடு. லாசருவே வெளியே வா என்று வார்த்தை முடியாது. கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? இயேசுவே, இயேசையா, 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 ரட்சகரே. கூப்பிடு கூப்பிடு, நீ கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு, நீ கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். உன் வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் நீங்கி போகும். அந்த வார்த்தையில, அந்த நாமத்துல அதிகாரம் உண்டு. அந்த நாமத்துக்கு அதிகாரம் உண்டு. இயேசையா, ரட்சகரே, சுகம் தரு என் தெய்வமே. என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல. இந்த சுமைய சுமக்க என்னால முடியலப்பா. இந்த சுமைய சுமக்க என்னால முடியலப்பா. என் கால் வலிக்குது, என் உடம்பு வலிக்குது, என் வயிற்றுல பிரச்சனை. என்னால முடியல, என்னால முடியல சொல்றியா? என்னால முடியல சொல்றியா? என் குடும்பத்துல சமாதானம் இல்லப்பா, என் குடும்பத்துல நிம்மதி இல்லப்பா. சொன்னீங்களே, உலர்ந்து போயிருக்கிற அந்த எலும்ப பார்த்து, உலர்ந்து போயிருக்கிற அந்த வாழ்க்கைய பார்த்து, உலர்ந்து போயிருக்கிற அந்த சமாதானத்தை பார்த்து ஆவியை அனுப்பு சொன்னீங்களப்பா. எனக்கு தெரிந்த ஒரே ஆவி, எனக்கு தெரிஞ்ச ஒரே அபிஷேகம், எனக்கு தெரிஞ்ச ஒரே வல்லமை இயேசையா, ரட்சகரே. சொல்ல நான் கூப்பிடல, இப்ப நான் கூப்பிட போல, நீ கூப்பிட சொல்ல. ஏசையா சொல்ல, சொல்லு சத்தமாக. நீ எவ்வளவு சத்தமாக கூப்பிடுறியோ, எவ்வளவு சத்தமாக உனக்கு சத்தமாக கூப்பிடுறியோ, சத்தம் விட்டு அழுதா. வல்லவ போட்டுற வீட்டுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாரே. போட்டப்பட்ட வீட்டுக்குள்ள ஆவியானவர், உன்னை விடுவிக்கிறவர் வந்துட்டாரே. விடுவிக்கிறவர் வந்துட்டாரே. உன் கால் இப்போ மான்கால்களை போல, உன் கால் இப்போ மான்கால்களை போல துள்ளி குதிக்கும். உன் முந்தியில் இருக்கிற அந்த பலவீனம், உன் கால்களில் இருக்கிற அந்த பலவீனம், உன் உடம்புல இருக்கிற பலவீனம், உன் வயிற்றில் இருக்கிற கட்டி இப்போ வெளியே போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், ஓ வல்லமை உள்ள நாமத்தினால் துன்பப்படுகிற பொல்லாத ஆவி, இயேசு கிறிஸ்துவின் உன் வல்லமையால் சுகமாக, உன் வார்த்தையால் சுகமானி, உங்க தழுவுகளால் சுகமானி, உங்க தயவினால் சுகமானி. ஆகுமா? ஆகுமா? இயேசு கேட்டாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டாரு, இதை என்னால செய்ய முடியும் நம்புறியா? என்னால செய்ய முடியும் நம்புறியா? இப்ப சொல்லு, உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும். உம்மால் 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 ஆகும், எல்லாம் ஆகும். சொல்லு ஓ உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும்.
அலங்கார வாசலிலே அலங்கோல உடவனே கடந்தானே இயேசு நாமத்தில் கையகாரே ஓ அலங்கார வாசலிலே கைய தட்டே புதி ஓ காலிக்கு வாங்கவ ஓ அலங்கார வாசலிலே கடந்தானே இயேசு நாமத்தில் ஓ அலங்கார வாசலிலே கடந்தானே இயேசு வல்லமையா சுகமானே வாதையா ஆமா தடுமையாய் சொல்லவே உமையறினாய் வல்லமையா ஆமென்ப்பா வாதையா தடுமையாய் உமையறினாய் அகாததி எதுவும் எதுவால் அகாததி எதுவும் இல்லை 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 சபைக்கு வெளியே இருந்த சபைக்கு வெளியே இருந்தவனுக்கே சுகம் உண்டாகுது அப்படின்னா சபைக்கு உள்ள இருக்கிற உனக்கு சுகம் உண்டாகாதா? உனக்கு பலன் உண்டாகாதா? உனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா? நீ சொல்லு. அலங்கார வாசல்ல இருந்த அவனுக்கே கர்த்தர் நன்மை செய்தார் அப்படின்னா எனக்கு செய்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப சொல்லு. வாரும் தூய ஆவியே, வாஞ்சிக்கிறோம் வல்லமையாய் என்னை நினைத்து நீ ஆளுகை செய். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். ஓ அல்லேலூயா 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 உம் வல்லமையால் சுகமானே. ஓ வார்த்தையால் நான் சுகமானேன். அப்பாவும் ரத்தத்தினால் நான் சுகமானேன். உங்க தயவினால் சுகமானேன். இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இதோ 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 நான் அவர்களுக்கு வாசவக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் ஓ நான் தருவேன். அதோட மாத்திரம் இல்ல அவர்களை குணமாக்கி அவனை குணமாக்கி எத்தனை பேர் விசுவாசிக்கிற நான் இன்னைக்கு யோர்தான் ஆத்துல 7 தடவை நான் முழுகி எழுந்துட்டேன். 7 தடவை நான் முழுகி எழுந்துட்டேன். இனி எனக்கு புது வாழ்க்கை. கர்த்தருக்கு காத்து நான் வந்தேன். கர்த்தருக்காக காத்திருந்து நான் வந்தேன். ஒரு புது பலன் என்னை தேடி வந்தவரே, என்னை தேற்றி விட்டவரே, உங்க பாசம் எல்லாம் எனக்கு தந்தவரே, என்னை தேடி வந்தவரே, என்னை தேற்றி விட்டவரே, உங்க பாசம் எல்லாம் தந்தவரே. ஓ என்னை தேடி வந்தவரே, என்னை தேற்றி விட்டவரே, உங்க
பரிசுத்தம் உள்ள ரத்தம் உன்னை சுத்திகரிக்கிற, உன்னை சுகமாக்குகிற, உன் வாக்கியை மாற்றுகிற, உன் சிறையை உடைக்கிற, உன் கட்டுகளை அழைக்கிற பரிசுத்தம் உள்ள ரத்தம் உன் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது. என்று தெளிக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் வல்லமை கர்த்தர் உன் மேல வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? எத்தனை பேர் நம்புற? எத்தனை பேர் நம்புற? கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை. அந்த ரத்தத்தின் வல்லமை உன்னை சூழ்ந்திருக்கிற பொல்லாத ஆவிகள், பிசாசின் கிரியைகளை எரிக்கின்றன. Hallelujah. 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 உம்மை துதிக்க துதிக்க துதிக்க. எத்தனை பேர் நினைக்கிற? எத்தனை பேர் நினைக்கிற? எத்தனை பேர் நினைக்கிற? ஆமென். ஒரே ஒரு வார்த்தை தான். 6 முறை மொழிகச்சு. 7வது முறை மொழினா நீ பழைய ஆளா மாறிடுவ. நீ பரிசுத்தமா மாறிடுவ. நீ நல்லமையா மாறிடுவ. உன் வாழ்க்கை மாறும். கர்த்தரை தொடுமா. தேவ மகிமை உம்மை துதிக்க 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 மகிமையே உம்மை துதிக்க 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 தடைகள் நீங்களே. உம்மை துதிக்க 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 வல்லமையா உம்மை துதிக்க 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 கட்டுகள் உடையது. உம்மை துதிக்க 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 மகிமையா உம்மை துதிக்க 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 தடைகள் நீங்களே. உம்மை துதிக்க 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 வல்லமையா உம்மை துதிக்க 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 கட்டுகள் உடையது. துதிகளிலே மகிமையே
வல்லமையான அபிஷேகத்தினால் உன்மேல் ஊற்றி நீ எழுந்து நீ கால் ஊன்றி நிற்கும்படி உன் தலையை உயர்த்தி உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன் வாழ்க்கை பெருக பண்ணி உன் கண்ணீரை துடைத்து உன் சூழ்நிலையை மாற்றி நெருக்கத்தை நீக்கி வியாதியை நீக்கி சத்துருக்களை வீழ்த்தி பலவீனத்தை நீக்கி உன்னை பெருக பண்ணுகிறவர் உன்னை உயர்த்தி வைக்கிறவர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படி ஆவியை தந்திருக்கிறார் அப்படி வல்லமையை தந்திருக்கிறார் அப்படி பலத்தை தந்திருக்கிறார் கிருபையை தந்திருக்கிறார் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா எதுமே சொல்ல நான் பலன் அடைகிறேன் சொல்லு நல்ல கையை தட்டி வாயை தட்டி விசுவாசம் நான் பலன் அடைகிறேன் நான் நல்ல ஆவி நிரம்பினா கர்த்தருடைய ஆவியிலே பலன் அடைகிறேன் தேவ பலத்திலே நான் நிரம்பி இருக்கிறேன் கர்த்தருடைய ஆவி என் மேலே அசைவாடுகிறார் நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்குவேன் எனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறேன் நான் சொன்னேன் அதை நிறைவேற்று ஆமென் ஆமென் நான் வாக்கு மாறாதவர் நான் பொய்யுரையாதவர் என் வாயினால் சொன்னதை என் கரத்தினால் நிறைவேற்றி நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் வல்லமையான கிரியைகளை உங்களுக்கு அவர் செய்வார் ஆமென் 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 என்று சொல்ல நான் இப்பொழுது விடுதலையானே சொல்ல நான் இப்பொழுது விடுதலையானே நான் இப்பொழுது சுகமானே கர்த்தரை சுகமாக்கினார் ஆமென் ஆமென் எல்லா மகிமையும் சகல கனமும் மேன்மையும் அவர் ஒருவருக்கே செலுத்தி அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி மீதியான பகுதியை அவர் பொறுப்படுத்தி நம்மை நடத்தும்படி அவர் நம்மை ஆளுகை செய்யும்படி அவருக்கு நல்ல கையை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா பலத்த கிரியைகளுக்காக நன்றி எங்கள் குற்றங்கள் எங்கள் கொலைகள் எங்கள் வேடுகள் எங்கள் பாவங்கள் எங்கள் அநியாயங்கள் கிருபையாய் மன்னித்து எங்கள் கண்களில் எங்களுக்கு இரக்கம் உண்டாகும் தொடர்ந்து இப்படி ஓடிய பாதை நாங்கள் ஓட எங்கள் வாழ்க்கையை தலைமையை எதிர்க்க ஆசீர்வாதமா எங்கள் வாழ்க்கை மாற உமக்கு ஊழியம் செய்ய கிருபை செய்ய எங்களை தகுதிப்படுத்தி உண்மை உயர்த்துகளை தாழ்த்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் நாம் அமர்ந்து கொள்வோம்